ஸோ எல்லோரும் எதிர்பார்த்தோம் இன்னொரு பேசலை அப்படின்ட்டு பேசிட்டாரு. இது அவர் பேசாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்களா நினைக்கிறீங்க. புரியுது. சார் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் ஸ்பாட்டில் இருந்து நாங்கள் பேசிட்டோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவும் செய்யலை. பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் சிஎம் சார் இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருக்கேன், என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்கராக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஜனநாயகனோட ட்ரைலர் கிடையாது. ஸோ இது ஜனநாயகனோட ட்ரைலரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க. இது வந்து அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ விஜய் தரப்புலேருந்து நம்ம கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா, அது ஃபைனலி வந்துருச்சு. அதான் நீங்கள் பார்த்தீங்க. எப்படி ஒருத்தர் ஸ்னோஃப்ளேக்காகவும் ஒரு நார்சிசிஸ்டாகவும் அட் அ டைமில் இருக்க முடியும் அப்படின்றது எனக்கு புரியல. சுச்சுவேஷனை பொலிட்டிசைஸே பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிற அந்த டைமில் எப்படி பண்ணால் மக்கள் அஜிடேட் ஆவாங்க, எப்படி பண்ணால் தன்னுடைய அந்த தற்குறி அனில்ஸ் அஜிடேட் ஆவாங்க அப்படின்றத நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காரு. ஒருவேளை அவரோட மென்டாலிட்டி தான் அவங்க பாஸ் ஆன் பண்ணுறாரா அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருது. ஒரு சினிமா படத்தில் வர டைலாக்லாம் இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. இத்தனை நாள் கழித்து இவ்வளோ துயரத்துக்கு நடுவில் இந்த டைலாக்லாம் தேவையா? அதாவது இந்த சம்பவத்துக்கும் இவருக்கும் துளி கூட ஒரு கனெக்ஷன் இல்லை, இவங்க தரப்பில் ஒரு மிஸ்டேக் கூட இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேசிகிட்டு இருக்காரு. இது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு தலைவனோட பண்பா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி துக்கமாகவும் சோகமாகவும் அவமானமாகவும் இருக்குது. எப்படி இவருக்கு பின்னாடி வந்து இவ்வளோ மக்கள் இன்னமும் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஐ ஸ்டாண்ட் வித் ஹிம் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல கிளியராக. அது எப்படி என்ன பேசிஸில் அவங்க பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. வெற்றிமாறனோட அந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு கூட்டம் கொள்கை கேட்க சேருதுன்னா அவங்க எப்படி நடந்துப்பாங்க, அதுவே ஒரு தலைவனுக்கு பின்னாடி அது சேருதுன்னா அவங்க எப்படி நடந்துப்பாங்க அப்படின்றத இவரை வச்சு நம்ம நல்லாவே ஸ்டடி பண்ணலாம், ஒரு இன்டெப்த் ஸ்டடி கூட பண்ணலாம். அதாவது அவரோட ஃபேன் ஆர்மி இன்னமும் என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படின்றத நம்ம கடந்த ஒரு 2-3 நாள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கலாம். அதை எந்த அளவுக்கு அஜிடேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இவர் அஜிடேட் பண்ணிட்டாரு. ஒரு இன்டர்வல் படத்தில் வர மாசின் மாதிரி ஏதோ ஒன்று பேசிட்டு ஒரு பாட்டுக்கு போயிட்டார் அசால்ட்டாக. இனிமேல் தான் நம்ம பயணம் தொடரும், சோழனின் பயணம் தொடரும் அப்படின்னு ஏதோ ஒரு டைலாக் பேசிகிட்டு இருக்காரு. தன்னை ஒரு அரசனாகவே ஒரு காடாகவே இன்னும் அவர் நம்பிட்டு இருக்காரு. இறங்கி வரணும், ரியாலிட்டிக்கு வரணும் கொஞ்சம், இல்லைனா தள்ளப்படுவீர்கள் அப்படின்றத நான் பணிவுடன் சொல்லிக்கிறேன். நான் பழைய வீடியோவில் நிறையா பேசிட்டேன், எங்கெங்கெல்லாம் அவங்க கரெக்ஷன் பண்ணியிருக்கலாம், அந்த மீட்டிங்கை எப்படிலாம் அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. அதை பார்க்காதவங்க வேணால் பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ மிஸ்டேக்ஸ் அவங்க சைடில் இருந்தும் அவங்க தரப்பில் மிஸ்டேக்கே இல்லாத மாதிரி அவங்க எப்படி அதை தைரியமாக பேசுகிறாங்கன்றது எனக்கு சத்தியமாக புரியல. கொஞ்சமாவது ரிக்ரெட், கொஞ்சமாவது மனசாட்சி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு அக்யூசேஷனை வைக்கக்கூடாது. அதாவது ஒரு பக்கத்தில் சிஎம் எப்படி பேசியிருக்காருன்னு நீங்கள் பாருங்கள். ஸ்டாலின் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை அதை கொடுத்துருக்காரு. அதில் என்ன ஒரு மெச்சூரிட்டியாக அவர் பேசியிருக்காருன்னு பாருங்கள். அதை அரசியல் படுத்த அவர் விரும்பலை. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு நேர்மாறாக இது அரசியல் படுத்தாதீங்கன்னு அவர் சொல்கிறப்போ இதை அரசியல் படுத்தி நீங்கள் பேசுகிறது, அதாவது டேரெக்டாக நீங்கள் சிஎம் மேலேயே அக்யூசேஷன் வைக்கிறீங்கல்ல, அது எனக்கு புரியல. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மேலே இருக்கிற மிஸ்டேக் எப்போ அக்செப்ட் பண்ணுவீங்க, உங்கள் ஃபேன்ஸ் பண்ண தப்பை எப்போ ரியலைஸ் பண்ணுவீங்க, அவங்க எப்போ நீங்கள் எஜுகேட் பண்ணுவீங்க? இப்போ எந்த ஒரு முயற்சியும் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பண்ண மாட்டீங்க, எல்லாமே சர்க்காரே பண்ணணும், கவர்மெண்ட்டே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எல்லாமே அவங்களோட மிஸ்டேக் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது உங்களோட ஒரு மெத்தனை போக்கா, இல்லை உங்களோட ஒரு அறியாமையா, இல்லை உங்களோட அரசியல் அறிவு அவ்வளோதானா அப்படின்னு எனக்கு புரியல. சரி, நீங்கள் கேட்ட மாதிரி வேறு இடத்துல அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்கன்னே வச்சுக்கோங்களேன். அங்கே அமராவதி ஆறு ஓடுது, அந்த ஆற்றுல விழுந்து ஒரு 500 பேர் செத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்பெடுப்பா? அதுக்கு வந்து ஆறை நீங்கள் குறை சொல்வீங்களா, இல்லை கடவுளை குறை சொல்வீங்களா? எனக்கு புரியல. இல்லை, அசால்ட்டாக வந்து இன்னொருத்த மேலே பழியை போட்டுட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகிற இந்த நோக்கே சிரிப்பாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், இப்படி எக்கச்சக்கமான ஒரு தலைவர்கள் முற்காலத்தில் நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வரிசையில் இவரும் வராரு அப்படின்னா இப்போ அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்க தோணுது. தன்னோட கூட்டத்தை நெறிப்படுத்த தெரியாத ஒரு லீடர் அவர் லீடரா அப்படின்னு எனக்கு தெரியல. தன்னை பற்றி நிறையா அவரே செல்ஃப் அடிச்சுக்கிட்டார்ல, இதில் நான் துண்டு போட மாட்டேன், இவர்களையும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு எக்கச்சக்கமாக என்னென்னமோ பேசினார்ல. ரியாலிட்டியில் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பண்ணவும் முடியாது. இவரால் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு அதுவும் தெரியாது. தன்னை ஒரு டிஸ்டிங்டிவ் ஃபிகராக இன்னும் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. அதை ஒரு கூட்டமும் நம்பிட்டு இருக்கு, அவருக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்கு. அதை நினச்சா எனக்கு பரிதாபமாக தான் இருக்குது. ஒரு ரிக்ரெட், ஒரு துளி ரிக்ரெட் இல்லை. நான் பண்ண தப்பு, அதாவது இங்கே இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் கூட அவர் இல்லை. அவர் பாட்டுக்கு எஸ்கேப் ஆகி போயிட்டு 2 நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டால் அதோட இன்டென்ஷன் என்னன்னு புரியல. இதில் வந்து மற்றவங்க பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, பொலிட்டிசைஸ் பண்ணுறான்னு சொல்கிறாங்கல்ல, அதை தான் பொலிட்டிசைஸ் பண்ணிட்டுருக்காரு. அதாவது தான் என்ன தப்பு பண்ணாலும், தான் கட்சி சார்ந்து யார் என்ன தப்பு பண்ணாலும் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு பிளைண்டான ஒரு கூட்டம் இருக்குது
அப்படின்னா அவர் ஃப்யூச்சரில் இன்கேஸ் தப்பே பண்ணால் கூட அதை வந்து இவங்க காம்ப்ரமைஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. இவரோட தொண்டர்களாக இருக்கிற அந்த ஃபேன்ஸ் எல்லாருமே அதுக்கு எப்படி முட்டு கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இப்போ அதுதான் நடந்துட்டுருக்கு. இப்போ விஜய் மேலே தப்பு இல்லை, ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னான்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ நாளை பின்ன ஒரு அக்யூசேஷன் வருதுன்னு வச்சுக்கலாமே, ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ ஒரு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நடக்கும் இன்கேஸ் ஒரு பவருக்கு வந்தால். ஸோ அப்படி நடக்குது அப்படின்னா இவங்க அந்த டைம்லேயும் இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இது தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை ஐடிவிங்க வச்சு இவங்களாவே வாலண்டியராக பண்ணுறாங்களா அப்படின்றதும் குழப்பத்துக்குரியது. அது நம்ம ரிசர்ச் பண்ண தான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்மை என்னன்னு இந்த காலத்தில் கண்டுபிடிக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்டென்ஷன் என்னன்னு கிளியராக புரியுது. எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிடணும். அதாவது இது கவர்மெண்ட் மேலே தான் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் பேசிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ அது வந்து 10 பேர் 1000 பேருக்கு போயிடுச்சு. இதை நீ சப்போர்ட் பண்ணி பேசினா இன்னும் ஒரு 10,000 பேருக்கு போகும் இல்லையா. ஸோ அந்த கான்செப்ட் தான் அவர் பண்ணிருக்காரு. தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை வச்சு மக்களை இன்னும் ட்ரிகர் பண்ணி அவரோட ஃபேன்ஸ் இன்னும் ட்ரிகர் பண்ணி ஒரு கான்ஸ்பிரசி தியரிஸை வந்து இங்கே வந்து பேசிட்டு இருக்காரு. அதாவது காத்து சார்னு சொல்லி இந்த 2G பற்றி அவர் பேசினார் இல்லையா. அதே மாதிரி இன்னமும் அதே சினிமா தனத்தோட பேசிட்டு இருக்கிறது வேடிக்கையாக தான் இருக்குது. சரி சார், அப்போ என்ன சார் பண்ணிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணு நான் சொல்கிறேன். இப்போ விஜய் வந்து அஸ் அ லீடராக ஒன்று அதை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும். ஆர்கனைஸ் பண்ணல, தப்பாக அட்லீஸ்ட் அக்செப்ட் பண்ணி ஒரு பவர்ஃபுல் லீடராக அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு இல்லையா. அந்த மாதிரி அவர் உண்மையான ஒரு லீடராக இருந்தாருன்னா, உண்மையிலேயே மக்கள் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துருச்சு, இதுலேருந்து நம்ம வெளியே வரணும், இந்த வெளியே வரத்துக்கு அடுத்த கூட்டத்தில் நம்ம என்னென்ன ஏற்பாடெலாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத அவர் தெளிவாக பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு நான் வீட்டில் இருக்கேன் சார், முடிஞ்சால் என்னை தொட்டு பாடுறா அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா. அச்சீவ்நாத் உண்மையிலே பாவம் தாங்க. என்னோட ஸ்கிரிப்ட்லாம் காணா போயிடுச்சுன்னு சொல்லி நேரம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. சரி, இவ்வளோ வேண்டாம், அட்லீஸ்ட் ஜெயலலிதா கிட்ட நீங்கள் பேசுனீங்க இல்லையா கையை கட்டி, அந்த மாதிரி ஒரு ஹம்பிளாவது பேசிருக்கலாம்ல.